தமிழர் தலைவர் ஆசிரியருடைய 93வது பிறந்த நாள் விழாவில் ஒரு கருத்தரங்க அமர்வில் தலைமுறை இடைவெளியின்றி என்ற தலைப்பில் கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்து அதில் பேச எனக்கும் வாய்ப்பளித்த திராவிடர் கழகத்திற்கு என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமர்விலே எனக்கு அடுத்ததாக பேச உள்ள இன்றைக்கு தமிழ்நாட்டில் டிஜிட்டல் ஊடகங்கள், சுயாதீன ஊடகங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்றால் அதுவெல்லாம் 2019-20க்கு இடைப்பட்ட காலத்தில் தான் அதிகரிக்க தொடங்கியது. அப்போது தொடங்கிய ஊடகங்கள் தான் இப்போது வரை தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கிறோம். அதில் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து ஒரு வெகுஜன ஊடகத்தில் காம்ப்ரமைஸ் செய்திருந்தால் உள்ளுக்குள் எந்த பெரிய பொறுப்புகளுக்கும் போயிருக்க முடியும். ஆனால் எந்த காம்ப்ரமைஸுக்கும் இடம் கொடுக்காமல் கொள்கையே முதலென கருதி இன்று ஜீவா டுடே என்ற ஒரு ஊடகத்தை நடத்தி கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கும் மேற்பட்ட தமிழர்களை அதில் ஒருங்கிணைத்து வைத்திருக்கக்கூடிய தோழர் ஜீவசகாப்தன் அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், வழக்கறிஞர், தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு பொதுக்கூட்டத்திற்கு போனாலும் அந்த கூட்டத்தில் எல்லாம் பெண்கள் வந்து கேட்பது என்பதை தாண்டி பெண்களோடு வருகின்ற குழந்தைகள் ஏன் தோழர் மதி இந்த கூட்டத்திற்கு வரவில்லை, நீங்கள் நடத்துகின்ற கூட்டத்தில் தோழர் மதி அவர்கள் ஏன் இல்லை என்று உரிமையோடு, அது வேறு ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய நிகழ்ச்சியாக கூட இருக்கும். ஆனா நீங்க வந்திருக்கீங்க, தோழர் மதிவதனி ஏன் வரல, அவங்களையே நீங்க பேச கூப்பிடல என்று உரிமையோடு எல்லா இடங்களுக்கும் தோழர் மதி இருந்தால்தான் அந்த மேடைக்கு நாங்கள் வந்து நின்று கருத்துக்களை கேட்டு இளம் தலைமுறை தொடர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கிற, அதே போல ஊடக விவாதங்களிலாக இருக்கட்டும், பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், கருத்தரங்கங்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் திராவிட இயக்க கருத்துக்களை, திராவிடர் கழகத்தை அடுத்த தலைமுறைக்கு நகர்த்தி செல்லுகின்ற முக்கியமான பணியை செய்து கொண்டிருக்கும் தோழர் மதிவதனி அவர்களே, தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாசிச சூழல் எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை கவ்வ காத்திருக்கிறது என்பதை தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டுதான் இருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம், எழுதி கொண்டிருக்கிறோம். இந்த பாசிசம் தமிழ்நாட்டில் காலூன்ற விடாமல் தடுப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அப்படி தடுப்பதற்கான முயற்சிகள் இருந்தாலும் கூட அதை மக்கள் மத்தியில் பேசவும், தன்னுடைய செயல்பாட்டில் காட்டவும் இன்றைக்கும் களத்தில் முதல் ஆளாக நின்று அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற சமத்துவ உரிமையை காப்பதற்கும், சமதர்மம் வளர்வதற்கும், மதச்சார்பின்மை காப்பாற்றப்படுவதற்கும் முதல் ஆளாக களத்தில் நின்று பணியாற்றிக் கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் தோழர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு காலையிலிருந்து என்று சொல்வது நேற்றிலிருந்தே தொடர்ந்து இங்கு அமர்ந்து அனைத்து பேச்சுகளையும் கேட்டு மிகுந்த உற்சாகத்தோடு மேடையில் பேசுபவர்களுக்கும் கைதட்டல்களை வழங்கி, உங்களுடைய கருத்துக்களையும் வழங்கி, உங்களுடைய இருப்பையும் வழங்கி ஆதரவளித்துக் கொண்டிருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் மற்றும் தோழர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஆசிரியரை பற்றி பேசுவது என்றால் 1943 அவர்தான் திராவிடர் கழகத்தின் அன்றைய சுயமரியாதை இயக்கத்தினுடைய இளம் தொண்டர். 1943 தன்னுடைய 10 வயதில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய இளம் தொண்டராக இருந்தவர். தன்னுடைய 93 வயதில் 2025 இந்த சுயமரியாதை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள். இந்த நீண்ட பயணத்திற்கு இடையில் சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம் என்று இந்த நீண்ட பயணத்திற்கு இடையில் இந்தியாவுடைய எல்லா அரசியல் மாற்றங்களை பற்றியும் அவர் அறிந்து வைத்தவர் என்பது மட்டுமல்ல, எந்த சந்தேகம் என்றாலும் கூட பலர் பேசுவதை, இப்ப நான் பேசுறதுல ஏதோ ஒரு பிள்ளை இருக்கும், நாளைக்கு யாரோ ஒருவர் அதை யூடியூப்ல சுட்டி காட்டி எதிர்த்தரப்பினர் விமர்சிக்கலாம். சில நேரங்களில் தெரியாமல் அந்த பிள்ளைகள் வந்து விடுவது உண்டு. தெரியாம கூட தப்பு பண்ண மாட்டார். அவர் பேசுகின்ற கருத்தில், அவர் சொல்லுகின்ற ஃபேக்ட்ல இப்போது வரைக்கும்
குறை கண்டுபிடிப்பதற்கு ஆளே இல்லை என்ற அளவிற்கு தமிழ்நாட்டுடைய ஃபேக்சுவல் குணம் ஆசிரியர் அவர்கள். சமீபத்தில் புதுமை இலக்கிய தென்றல் சார்பாக புலவர் அவர்கள் அழைத்திருந்தார், போயிருந்தேன் பேசுவதற்காக. அது எதற்கான நிகழ்ச்சி என்றால், விடுதலையினுடைய 147வது ஆண்டு மலர் வெளியிடப்பட்டது. அதில் கற்றை எழுதுவதற்கான வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது, எழுதியிருந்தேன். அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தி பேசுவதற்கான வாய்ப்பு. அந்த புத்தகத்தை முழுமையாக படித்து திருப்பினார். ஒரு பாதி பக்கத்துக்கு மேல அந்த புத்தகத்தினுடைய கலர் மாறியது. என்ன அந்த புத்தகத்தினுடைய கலர் மாறுது? ப்ளூ அண்ட் கிரீன் அண்ட் பிளாக்ல இருந்தது வந்து கொஞ்சம் எல்லோ ஸ்டோன்ல இருந்தது. என்ன வேற ஒரு பகுதி தொடங்குது போல அப்படின்னு ஒன்னொன்னா திருப்பினா கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தினுடைய கால்வாசியை தாண்டுகிறது ஆசிரியர்களுடைய சுற்றுப்பயணங்கள் மட்டும். அடுத்த கால்வாசியில் மீண்டும் கட்டுரைகள் தொடங்கும் என்று பார்த்தால் ஆசிரியருடைய அன்றாட நாட்குறிப்புகளை மட்டும் எடுத்து பார்த்தால் அது இன்னொரு கால்வாசியை தாண்டுகிறது. அந்த அளவிற்கு 93 வயதில் இன்னும் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டிற்காக உழைத்துக் கொண்டே இருக்கிறார். தலைமுறை இடைவெளியின்றி என்று பேச்சுக்கு வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். காலையில் ஆசிரியரே சொன்னது போல 93 நம்ம தான் அவரை டிமோட்டிவேட் பண்றோம்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் 19 29 அவருடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து இதே போல செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு முன்னால் நடந்த இந்த அமர்வுக்கு முன்னால் நடந்த கவியரங்கத்தில் கவிஞர் இளங்கோவன் அவர்கள் பேசினார். அவர் இளங்கோவன் அவர்கள் கவிதை வாசித்ததற்கு பிறகு தனியா நம்ம என்ன பேச வேண்டியது இருக்குது? அவரே எல்லா சலங்கையும் கட்டி ஆடி முடிச்சுட்டாரு, இதுக்கு மேல கட்டுவதற்கு புதிய சலங்கையே இல்லையே என்னும் அளவிற்கு அப்படி ஒரு அற்புதமான கவிதை. அவர் சொன்ன பல்வேறு விவகாரங்கள், அதில் இருப்பதை தான் பேசலாம் என்று தொட்டு பேசலாமா கூடாதா என்பதெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அவர் போட்டு சரவடி கிளப்பி விட்டு போய்விட்டார். வந்துடும் நினைக்கிறேன், தமிழில போட்டு இறக்கிருப்பாங்க நேரம். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விஷயங்கள் திராவிடர் கழகத்திலிருந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாமே அறிவை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முன்னெடுப்புகள். அப்படி பேசும் பொழுது சமீபத்தில் மக்கள் மத்தியில் அறிவை கொண்டாட்டமாக கொண்டு போய் சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி நடத்திய அறிவு திருவிழா. அந்த அறிவு திருவிழா அந்த நடத்தப்பட்ட நாட்கள் அனைத்துமே வந்து அந்த வள்ளுவர் கோட்டத்தை சுற்றி பெரும் கொண்டாட்ட சூழலாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் உள்ளே போகும்போதும் பொதுமக்கள் அத்தனை பேர் உட்கார்ந்து அந்த கருத்தரங்குகளை ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அளவிற்கு அது ஒரு வெகுமக்கள் இயக்கமாகவே அந்த அறிவு திருவிழாவை வெறுமன இளைஞரணி நிர்வாகிகளாக மட்டுமல்லாமல் பெருவாரியாக மக்கள் கலந்து கொள்ளுகின்ற ஒரு ஜனநாயகமான ஒரு விழாவாக அந்த விழா நடத்தப்பட்டிருந்தது. அந்த விழாவில் ஒரு முக்கியமான பகுதி காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூல் வெளியீடு. அந்த காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்கின்ற நூலில் முதல் கட்டுரையே ஆசிரியருடைய கட்டுரையில் இருந்துதான் தொடங்குகிறது. வேறு யாரிடம் இருந்து தொடங்க முடியும்? திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை ஆசிரியரிடமிருந்து தொடங்காமல் வேறு எங்கிருந்து தொடங்குவது? அதில் ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி கண்ணில் பட்டது. 1942 திராவிட நாடு இதழுக்காக நிதி வசூல் செய்வதற்காக, திராவிட நாடு இதழினுடைய வளர்ச்சிக்காக நிதி வசூல் செய்வதற்காக கூட்டம் நடத்தப்படுகிறது. அந்த கூட்டத்தில் 112 ரூபாய் நிதியாக அண்ணாவிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அந்த கூட்டத்தில் முதலாக ஆசிரியர் பேசுகிறார். அதற்கு பிறகு 44 ஜூலை 29 தென்னார்காடு மாவட்டத்தில் திராவிடர் மாநாடு நடத்தப்படுவதாக இருக்கிறது. கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூரில் கடைசியில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஆசிரியர் பேசி முடித்ததற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா, இப்போது பேசிய இச்சிறுவன் காதிலே குண்டலமும் நெற்றியிலே நீரும் கழுத்திலே ருத்ராட்சமும் அணிந்து பேசியிருந்தால் இந்த காலத்து ஞான சம்பந்தனாக ஞானப்பால் குடித்தவனாக மாற்றி இருப்பார்கள். ஆனால் அவர் பேச்சை கேட்டால் அவர் அருந்தியது பகுத்தறிவு பால் என்று மாற்றினார். இன்றைக்கும் நமக்கெல்லாம் அந்த பகுத்தறிவு உணர்வுகளை தொடர்ந்து கடத்தி கொண்டே இருக்கின்ற ஒரு ஜீவாதாரமாக, ஒரு நதி எங்கிருந்து தொடங்குகிறதோ அது போல அங்கிருந்து பிரவாகம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பகுத்தறிவு கருத்துக்கள் இன்னும் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திக் கொண்டே இருக்கிறது. எப்போது சந்தேகம் வந்தாலும் முதல்ல தேடுகின்ற இடம் வந்து திடல் தான். பலரும் பல கட்டுரைகள்ல பல்வேறு குறிப்புகளை எழுதி இருக்கலாம். ஆனால் இதுவெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறதா என்பதை சரிபார்ப்பதற்கு நாம் வர வேண்டிய ஒரே இடம் பெரியார் திடல் மட்டும்தான், திராவிடர் கழகம் மட்டும்தான், ஆசிரியர் தொகுத்த நூல்கள் மட்டும்தான். ஆசிரியர் அந்த தொகுப்பு பணிகள், அவர் ஆற்றிய அந்த தொகுப்பு பணி என்ன செய்தார் ஆசிரியர் என்று கேட்கிறார்கள். அவர் வாழ்நாளில் செய்த தொகுப்பு பணியில் 1% கூட இனி வரக்கூடிய எவனாலும் செய்ய முடியாது என்கின்ற அளவிற்கு பணியாற்றி இருக்கிறார்.
அத்தனை தொகுப்புகள். கடைசியாக குடியரசு ஏடு பற்றி படிப்பதற்கு எப்போ ஒரு புது நிகழ்ச்சி புதிய தலைப்புல பேச கூப்பிட்டாலும் முதல்ல பிரின்ஸ் அண்ணனுக்கு கால் பண்ணி, ஆனா இந்த மாதிரி ஒரு தலைப்புல பேச இருக்கிறேன், அது தொடர்பா புத்தகங்கள் இருக்கா அப்படின்னா அவர் ஒரு புத்தகங்கள் பட்டியல் போடுவார். அந்த பட்டியல் இருக்கிற எல்லாத்தையும் வாங்க முடியலனாலும் ஆசிரியருடைய புத்தகங்கள் அதுல இருந்தது அப்படின்னா அதை மட்டும் குறித்து வச்சுக்கொண்டு உடனே நூலகத்திற்கு வந்து அந்த புத்தகத்தை வாங்கி படிப்பது வழக்கம். குடியரசினுடைய நூற்றாண்டு என்று கொண்டாடப்படுகிறது. குடியரசு ஏற்றினுடைய நூற்றாண்டு குறித்து ஆசிரியருடைய தொகுப்பு அது இடம்பெற்றிருக்கிறது. நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், அப்படி ஒரு தொகுப்பை எந்த ஒரு பத்திரிகையாலும் இதற்கு மேல் வெளியிடவே முடியாது என்கின்ற அளவிற்கு அந்த தொகுப்பு வாசிக்க வாசிக்க, பொதுவாக ஒரு இதழ் பற்றிய தொகுப்பு, இதழே தொகுப்பு, அந்த இதழை பற்றிய ஒரு தொகுப்பு ஒருவர் வெளியிடுகிறார் என்றால் அவர் ஈர்ப்பாக இருப்பது ரொம்ப கஷ்டம். சில கட்டுரைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மேற்கோள் காட்டியிருக்கலாம். ஆனால் அந்த குடியரசு நூற்றாண்டு குறித்து ஆசிரியர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தொகுப்பை படித்து முடித்தால் மொத்த குடியரசையும் படித்து முடித்தது போன்ற ஒரு கர்வம் வரும். அந்த அளவிற்கு நமக்கு அவ்வளவு சாராம்சமாக எந்த கருத்தையும் விட்டு விடாமல் நம் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் ஆசிரியர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிரியர் மீது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆசிரியர் மீதான வியப்பு அதிகரித்துக் கொண்டேதான் போகிறது. ஒவ்வொரு முறை அவரை பார்க்கும் போதும் ஒரு விதமான குற்ற உணர்ச்சி வந்து விடுகிறது. 93 வயதில் இவ்வளவு இளமையாக இருக்கிறார், நம்ம 30 வயது கூட ஆகல, ஆனா உடல் எடையை குறைக்க சொல்லி எந்த பக்கம் திரும்பினாலும் அறிவுரை வருகிறது என்று அந்த அளவுக்கு ஆசிரியருடைய இன்ஸ்பிரேஷன் என்பது தினசரி வந்து கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் எங்கிருந்து வருகிறது? ஏன் ஆசிரியரை பார்த்து இவ்வளவு வியக்கிறோம் என்றால் 1957 ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் நாள் நம் எல்லோருக்கும் தெரியும், ஜாதி ஒழிப்பு என்று தந்தை பெரியார் போராட்டத்திற்கு அழைத்தார். அரசமைப்பு சட்டத்தின் தாள்களை கொளுத்துகின்ற போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் திராவிடர் கழகத்தினுடைய தோழர்களால் முன்னெடுக்கப்பட்டது. அதில் எழுதியவர்கள் யாருமே நான் யாருன்னு தெரியாம வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்களா? கிடையாது. ஏன் வந்தோம்னு தெரியாம அந்த போராட்டத்திற்கு வந்து பார்த்தார்களா? கிடையாது. யார் யாரு போறோன்றத லிஸ்ட் எழுதி தலைமை கழகத்துக்கு ஒரு காப்பி, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு காப்பி, நாங்க தான் போராட்டம் பண்றோம்னு போராட்டம் முடிஞ்சு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு வீடு தேடி வருது. 4 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு போனா கடலூர்ல இருந்து 5ஆவதா இன்னொருத்தர் ஓடுறாரு. எங்கப்பா ஓடுறீங்க? நானும் தான் கொடுத்துறேன், என்னை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தானே சிறைக்கு போய் நின்று நடத்திய அந்த போராட்டம் யாரும் ஓடி ஒளியல. பெரியார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விட்டார். மணியம்மையார் வெளியிலிருந்து போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா மாவட்டங்களிலும் போராட்டம் வெடிக்கிறது. திருச்சி சிறையில் அங்குதான் திருப்பு முனை ஏற்படுகிறது. என்ன நடக்கிறது? முதன்முறையாக இந்திய வரலாற்றில் அரசமைப்பு சட்டத்தில் சாதியை பாதுகாக்கின்ற பிரிவுகளை கொளுத்தியதற்காக சிறையில் அடைக்கப்பட்ட தோழர் சிறையிலேயே கொடூரமாக தாக்கப்பட்டு கடும் நோயால் பாதிக்கப்பட்டு சிறையிலேயே தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் என்றால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்தது. 1958 மார்ச் மாதம் 8ஆம் நாள் முதன்முறையாக அரசமைப்பு சட்டத்தை எரித்ததற்காக கைது செய்யப்பட்ட பட்டுக்கோட்டை ராமசாமி, மணல்மேடு வெள்ளைச்சாமி, இந்த 2 தியாகிகள் தான் முதலாக ஒரே சிறையிலிருந்து உயிர் நீக்கிறார்கள் 2 நாட்களுக்குள்ள. இப்ப இந்த போராட்டம் நடக்கின்ற பொழுது பட்டுக்கோட்டை ராமசாமி அவர்கள் இறந்து விட்டார் என்கின்ற செய்தி வருகிறது. இறந்து விட்டார் என்ற செய்தி வந்தவுடன் அன்றைக்கு அந்த திருச்சி மாவட்டத்தில் இருந்த தலைமை கழக நிர்வாகி பொறுப்பாளர் போய் உடலை கேட்கிறார். காலையிலிருந்து இரவு வரைக்கும் உடலை கொடுங்கள் என்று கேட்கிறார். அந்த உடலை காவல்துறையினர் கொடுக்க மறுத்து விட்டனர். உடனடியாக சென்னையிலிருந்து அன்னை மணியம்மையார் அவர்களும் ஆசிரியர் அவர்களும் எம்.ஆர். ராதா அவர்களும் கிளம்பி திருச்சிக்கு போகிறார்கள். திருச்சிக்கு போய் அவர்களும் கேட்டு பார்க்கிறார்கள். ஆனாலும் காவல்துறை காத்திருங்கள் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார்களே தவிர உடலை கொடுப்பதற்கு அவர்கள் சம்மதிக்கவில்லை. உடனடியாக முதலமைச்சருக்கு தந்தி அனுப்பப்படுகிறது. தந்தி அனுப்பினால் பதில் வருமா என்று தெரியாது என்கின்ற காரணத்தால் உடனடியாக அன்னை மணியம்மையார் மீண்டும் சென்னைக்கே கிளம்பி வருகிறார். இங்கு வந்து அமைச்சர்களை பார்க்கிறார். எப்படியாவது அந்த உடலை ஒப்படைங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது அவரிடம் கேட்கப்படுகிறது, அவருடைய உறவினர் வந்தால் கொடுத்து விடுவோம் என்று. உறவினர்கள் ராமநாதபுரத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தகவல் போய் சேரவே நாளாகிவிடும். அதற்கு பிறகு அவர்கள் எங்கிருந்து வருவது? கழகத்தாரிடம் ஒப்படைத்து விடுங்கள், நாங்கள் பொறுப்பு என்று கேட்கிறார்கள். அப்போதும் கொடுக்க பார்க்கிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். மீண்டும் அன்னை மணியம்மையார் வருகிறார். அதற்கு பிறகு இதற்கிடையிலேயே மணல்மேடு வெள்ளைச்சாமி அவர்கள் இறந்து விட்டார். அவருடைய உடல் வந்து பெரியார் மாளிகையில் வைக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் மணியம்மையார் சென்னைக்கு போய் சென்னையில் வந்து உத்தரவுகளை பெற்றுவிட்டு மறுபடியும் வந்து ராமசாமி அவர்களுடைய உடலையும் பெற்று 2 உடல்கள். இந்த உடலை பெறுவது அப்படின்றது இருக்குல்ல,
இது ஏற்கனவே சில கூட்டங்களில் பேசியிருந்தேன். ஆனால் அன்றைக்கு கேமராக்கள் குறைவு, இன்றைக்கு கேமராக்கள் அதிகம். அதனால் மீண்டும் அதனை பதிவு செய்யவே விரும்புகிறேன். கழக தோழர்களுக்கு தெரியும், ஆனால் கேமரா வழியாக பார்க்கின்ற ஆச்சரிய குறிகளுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சில தகவல்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த உடல் ஐஸ் பாக்ஸில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதா? இல்லை. மார்ச்சுரி முடிக்கப்பட்டு உடனடியாக கைகளில் ஒப்படைக்கப்பட்டதா? மார்ச்சுரியில் காலதாமதம் ஏற்பட்டதா? இல்லை, எதுவும் இல்லை. என்ன செய்யப்பட்டது என்றால், அந்த உடலை காவல்துறையினர் வெளியில் போனால் இவர்கள் அறுத்து பார்த்து உடம்பில் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடித்து விடுவார்கள் என்று பயந்து திருச்சி சிறை வளாகத்திற்குள்ளேயே உடலை புதைத்து, பிறகு மேலிடத்திலிருந்து அழுத்தத்தை கொடுப்பதற்கு எல்லா வேலைகளையும் செய்ததற்கு பிறகு புதைந்து அழுகி போன பிணத்தை தோண்டி கழக தோழர்களிடம் கொடுத்தார்கள். அந்த அழுகிய பிணத்தையும் எடுத்துக்கொண்டு உணர்வெழுச்சியோடு திருச்சி முழுவதும் மிகப்பெரிய பேரணி நடந்தது. அன்றிலிருந்து தொடர்ந்து பல தோழர்களுடைய மறைவு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு தோழருடைய மறைவு செய்தி வரும் பொழுதும் விடுதலையில் அறிக்கைகளும் பேச்சுக்களும் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது ஒரு 10 மார்ச் 1958 விடுதலையில் ஒரு தலையங்கம் வெளியிடப்படுகிறது, கட்டுரை வெளியிடப்படுகிறது. அறிவிப்பு எப்படி வேண்டுமானாலும் இதை எடுத்துக் கொள்ளலாம். அதில் கேட்கப்பட்டது ஒன்றே ஒன்றைத்தான். சூத்திரர்களே, நம்முடைய இழிவை துடைக்க நடத்துகின்ற இந்த போராட்டத்தை பார்த்திருப்பீர்கள் என்ன நடக்கிறது என்று. இந்த கொடுமைகளுக்கு நாம் முடிவு கட்ட வேண்டாமா? எம்எல்ஏக்களே, மந்திரிகளே, அதிகாரிகளே, உங்களுக்கும் ஒரு காலத்தில் சாவு உண்டு என்பதை மறக்காதபடி உங்கள் கடமையை செய்யுங்கள். பதவி சதமல்ல, மறைந்த உயிர்களை திருப்பி தர முடியாது. ஆனால் அவரவர் கடமையை செய்யலாகாதா? சாவில் கூடவா வேற்றுமை? வேண்டாம் வேண்டாம், மனிதத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று மார்ச் 10 நடந்தது. மனிதத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று விடுதலை சொன்னதில்லையா? அந்த உணர்வு மனதில் பதிந்ததால் மட்டும்தான் கரூரில் ஒரு கொடூரம் நடந்த போது உடனடியாக தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கோடு இரவோடு இரவாக அனைத்து பணிகளையும் விரைவுபடுத்தி மருத்துவர்களை குவித்து அவர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. இந்த இயக்கம் எப்படி வளர்ந்த இயக்கம்? தான் அறிவித்த போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த ஒருவருடைய உடலை பெறுவதற்காக அழுகிய உடலையாவது பெற்றுவிட மாட்டோமா என்று போராடி வளர்ந்த ஒரு இயக்கம் தான் முதிர்வடைந்து இப்படி யாருடைய உடலும் அழுகிவிடக் கூடாது, உறவினர் பிடித்து கதறி அழுவதற்காவது அந்த உடல் மிச்சம் இருக்க வேண்டும் என்று உடனடியாக அந்த உடலை கொடுத்தால் இன்றைக்கு சில ஆச்சரிய குறிகள் கேட்கிறார்கள். உடலை எப்படி இரவோடு இரவாக கொடுத்தார்கள்? இதில் ஏதோ சந்தேகம் இருக்கிறது, மர்மம் இருக்கிறது. மர்மம் எல்லாம் ஒன்றுமில்லை. சூழ்ச்சி உன்னுடைய மண்டைக்குள் இருக்கிறது. அந்த மண்டைக்குள் போன சூழ்ச்சிக்கு காரணம் உனக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த பார்ப்பனியம். அந்த பார்ப்பனியத்தை தூக்கி நீ எரிய வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்கிறது. அதனை ஒட்டி தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இறந்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அந்த கூட்டங்களில் எல்லாம் ஆசிரியர் பேசுகிறார். மார்ச் 18 அன்று பேசுகிறார். பேசும் பொழுது நாங்கள் என்ன ஒவ்வாத கருத்தை சொல்லிவிட்டோம். மனிதன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். மக்கள் மதிக்கப்பட வேண்டும் என்கிறோம். இதற்காக என்று 4000 உயிர்கள் ஊசலாடி கொண்டிருக்க வேண்டிய நிலை இது என்றால் இது நீதியாகுமா? நாம் மானத்தோடு வாழக்கூட உரிமை இல்லையா என்று கேட்டு தமிழ்நாடு முழுவதும் உணர்வை ஊட்டியவர் நம்முடைய ஆசிரியர் தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள். இன்னும் அவர் கேட்கிறார், உயிரைத்தான் பிரித்தனரே, உடலையாவது நாம் காண கொடுத்தார்களா என்று நடந்த வேதனை சம்பவங்களை எல்லாம் பதிவு செய்கிறார். நிறைவாக அவர் இந்தி எதிர்ப்பில் குறிப்பிடுகிறார். இந்தி எதிர்ப்பில் தாளமுத்து நடராசனை இழந்தோம். சாதி ஒழிப்புக்கு பட்டுக்கோட்டை ராமசாமி, மணல்மேடு வெள்ளைச்சாமியை பறிகொடுத்தோம். இந்த வீரர்களுக்கு நாம் காட்டும் மரியாதை பெரியார் அவர்கள் விடுக்கும் செய்திப்படி நடப்பதாகும். பார்ப்பானுடன் உறவு கொள்ளாதீர்கள், மான உணர்ச்சி பெறுங்கள், பெரியார் வழியில் நில்லுங்கள், சாதி காக்கும் எதையும் சுட்டெறியுங்கள், இந்து மத சாக்கடையை தூர்த்து விடுங்கள், பதவிக்காக பார்ப்பானுக்கு அடிமையாகாதீர்கள், சாதி அமைப்பை தகர்த்து சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை அமையுங்கள் என்பதே அவ்வீரர்களின் இறுதி செய்தி. இதன்படி நடப்பதே நமது கடமை, அவர்களுக்கு காட்டும் மரியாதை என்று
1958 சூளுரைத்து மக்களுக்கு அவர் சொன்னதைத்தான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு இம்மி விலகாமல் கடைபிடித்துக் கொண்டு நம்மையும் அதே வழியில் இழுத்து சென்று கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் அவர். ஏன் இதை சுட்டிக்காட்டுகிறேன் என்றால், அதற்கு முன்பு இன்று காலையில் ஒரு கட்டுரை படித்தேன், விடுதலையில் வெளியாகி இருந்தது. மறுமலர்ச்சி திமுகவை சேர்ந்த ஒரு தோழர் எழுதியிருந்தார். 44ஆம் ஆண்டு டார்பிடோ ஜனார்தனன் அவர்கள் நடத்திய இதழில் ஆசிரியர் எழுதிய ஒரு கட்டுரை, ஒரு தலைவன் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையில் தலைவர் என்பவர் யார் என்பதற்கு இலக்கணமாக அவர் வடித்து, இந்த தலைவர் என்பவர் இப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் இல்லை, ஒரு தலைவர் இருக்கிறார், அவர் தந்தை பெரியார் என்று தந்தை பெரியாருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கிறதோ எதையெல்லாம் பட்டியலிட்டாரோ அந்த அந்த கட்டுரை, அதனுடைய முழு இது கிடைக்கல. ஆனால் அந்த கட்டுரையில் பெரியாருடைய பெயர் இருக்கும் இடத்தில் ஆசிரியர் என்று இட்டு நிரப்பினார். அது அப்படியே ஆசிரியர் அவர்களுக்கும் முழுமையாக பொருந்தும். 1944 தான் வேறு ஒரு தலைவருக்கு, அன்றைக்கு அவர் திராவிடர் கழகத்துல பொறுப்பில் கிடையாது, அவர் பேச்சாளராக அறிமுகமான காலகட்டம், படித்துக் கொண்டிருந்த காலகட்டம். 44 தான் பார்த்து வியந்த ஒரு தலைவனுக்கு எழுதிய இலக்கணத்தின்படி 93 வயதிலும் 10 வயதில் எழுதியதை 83 வருடங்களுக்கு பிறகு 93 வயதிலும் மாறாமல் பின்பற்றுகின்ற இந்த குணம் உண்மையிலேயே ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. போன வாரம் ஒரு வீடியோல ஒண்ணு பேசி இருக்கிறோம், இந்த வாரம் பேசுனது அதுல இருந்து முரண்பற்ற கூடாதுன்னு திரும்ப திரும்ப போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு நாள். ஒரு மேடையில பேசுறோம் அப்படின்னா போன மேடையில் பேசியதிலிருந்து இந்த மேடையில் மாறிவிடக் கூடாது, சரியாகத்தான் பேசுகிறோமா, வார்த்தை கவனமாகத்தான் கையாளுகிறோமா என்பதையெல்லாம் மீண்டும் மீண்டும் அளந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இவ்வளவு பெரிய இயக்கத்தை இந்த கொள்கையிலிருந்து தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று தான் வகுத்த லட்சணத்திலிருந்து எந்த இடத்திலும் விலகாமல் இன்றைக்கு வரைக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் ஆசிரியருடைய அந்த இனமான உணர்வுதான் நம்மை எல்லாம் அவரை பார்த்து வியக்க வைக்கிறது, அவரையும் அந்த இடத்திலிருந்து விலகாமல் பிடித்து வைத்திருக்கிறது. இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், பொதுவாக திராவிட இயக்கத்தை சேர்ந்த யாரும் உயிருக்கு அஞ்சுவது கிடையாது. உயிருக்கு அஞ்சி இருந்தால் 1958 2 பேர் சிறையில் செத்தார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட மீண்டும் மீண்டும் போராட்டம் நடத்தி சிறைக்கு போயிருக்க மாட்டார்கள். 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி தினமலர் வாரமலரில், அவர்களுடைய இனமலர் வாரமலரில் ஒரு கேள்வி பதில் வெளியாகிறது. அந்த கேள்வி பதிலில் கேட்கப்பட்ட கேள்வி, தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களை தேசிக்கிறார்கள், இந்து மதத்தை இழிவுபடுத்துகிறார்கள், இதையெல்லாம் வீரமணி என்பவர் செய்து கொண்டிருக்கிறார், இவர்களுக்கெல்லாம் முடிவில்லையா என்று ஒரு கேள்வி. அதுக்கு பதில் எழுதுறான், இவர் திட்டும் சாதியினர் கம்போ தடியோ கையில் எடுக்க மாட்டார்கள் என்ற தைரியம்தான். அதே சாதிக்காரனான வடமாநிலத்தை சேர்ந்த ஒருவன் கோபம் வந்த போது இத்தேச விடுதலைக்காக தலைமை நின்றவரை என்ன செய்தான்? அதற்கு முன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஷ் என்ற வெள்ளைக்கார கலெக்டரை சுட்டுக் கொன்று தானும் சுட்டு செத்தான் இதே ஜாதிக்காரன். இந்து மதத்தையும் அதில் ஓர் அங்கமான அந்த ஜாதியையும் எதிர்ப்பாளர்கள் ஒன்று கூடி பொதுக்கூட்டம் நடத்த வாய்ப்புள்ளது. அப்போது அதே ஜாதியை சேர்ந்த வெறிகொண்ட இளைஞன் ஒருவன் இவர்களை கவனிக்க வாய்ப்பு ஏற்பட்டு விட்டால் என்று 2019 தினமலரில் ஒரு கேள்வி, ஒரு பதில். இதே கேள்வி பதில், இந்த கேள்வி கேட்டவர் பேர் ரொம்ப முக்கியம், கே வெங்கட்ராமன், தென்காசி. நீங்க அப்படி ஒரு அட்ரஸ் தேடிலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த பேர் போட்ட பத்திரிகைக்கு பேரு தினமலர். அப்போ அப்படி அந்த பேர் போட்ட ஆள் ஒருவேளை நாக்பூர்ல உட்கார்ந்துருக்கோ தினமலர் ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கோ வாய்ப்பு இருக்கே தவிர தென்காசியில உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2022 மறுபடியும் காலை கதிர் அதே கேள்வி, அப்படியே வார்த்தை மாறாம அதே பதில், அப்படியே வார்த்தை மாறாம. ஆனா இங்க கேள்வி கேட்டவர் பேரு கே மாரியப்பன், பெருந்துறை. பெருந்துறையிலையும் மாரியப்பன் கிடையாது, தென்காசியில வெங்கட்ராமனும் கிடையாது, எழுதியது தினமலர். இப்படி ஒரு அச்சுறுத்தலை விடுக்கிறார்கள். காந்தியை சுட்டுக் கொன்றது போல, மணியாட்சியில் ஆஸ்துரையை சுட்டுக் கொன்றது போல ஆசிரியரை சுட்டுக் கொள்ளவும் தயங்க மாட்டான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நடக்கும் என்று சொல்றான். இதை பற்றி மார்ச் 18 கலைஞர் செய்திகள்ல ஆசிரியர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். கலைஞர் செய்திகளுடைய ஆசிரியர் திருமாவேலன் அவர்களோடு நடந்த உரையாடல் முதல் 5 நிமிடங்களிலே இருக்கிறது.
இப்படி ஒரு செய்தி வந்தது உண்மைதான், அத எழுதியிருக்கிறாங்கன்றது உண்மைதான், பார்த்தேன். பாதுகாப்பை பத்திலாம் நம்ம அச்சப்படுறது கிடையாது, பாதுகாப்பு எல்லாம் ஓகே. ஆனா மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் அது. அதுல ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கு. என்னன்னா, சராசரியா ஒரு மனுஷன் வாழ்ந்தான் செத்தான், எத்தனையோ பேர்ல ஒருத்தனா இல்லாம, ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறமும் அவனுடைய உடலும் அவனுடைய வாழ்வும் அவனுடைய பணியும் பயனுள்ள ஒரு கொள்கைக்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்கின்ற ஒரு நிலைதான் பெரும் வாய்ப்பு. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் முடியல, இது இல்ல ஹைலைட். இதுக்கு அடுத்து சொன்னதுதான் அது எனக்கு நற்சான்று. ஆமா, இது எப்பவுமே சொல்றது, நூல் எந்த திசையில் ஆடுகிறதோ அதற்கு எதிர் திசையில் ஆடுவதுதான் நம்முடைய வேலை. நூலாடும் திசையில் நீ ஆடாதே. 2019 அந்த கொலை மிரட்டலுக்கு ஆசிரியர் சொன்ன பதிலில் அது எனக்கு நற்சான்று என்று சொன்னார். அது எனக்கு நற்சான்று என்பது கூட அல்ல, அதற்கு பிறகு ஒரு வார்த்தை சொன்னார். இப்படி ஒரு சம்பவத்தில் இப்படி ஒரு விஷயத்தை யோசிக்க அவரால் எப்படி முடிந்தது என்பதுதான் அதில் இருந்த மிகப்பெரிய ஆச்சரியம். நான் செத்து விட்டால், நான் கொல்லப்பட்டு விட்டால் எனக்கு பிறகு என் உடல் என்ன ஆகும் என்பது தெரியாது. ஆனால் நான் வாழும் போதே இப்படி ஒரு மிரட்டலை விட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக எனக்கு பிறகும் என்னுடைய வரலாறு தொடரும் என்பதற்கு அவன் ஆயுள் காப்பீடு செய்து கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார் ஆசிரியர் அவர்கள். தன்னுடைய வாழ்க்கையை இந்த தமிழ்நாட்டிற்காகவும் தமிழர்களுக்காகவும் திராவிட இனத்திற்காகவும் அவர் அர்ப்பணித்திருக்கிறார். இன்னும் தமிழர் தலைவர் என்று தி இந்து வெளியிட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் அவர் ஒரு செய்தியை சுட்டி காட்டுகிறார். ரொம்ப முக்கியமான செய்தி, தந்தை பெரியார் சொன்ன செய்தி. தந்தை பெரியார் சொன்னது என்னவென்றால், நான் இந்த இனத்திற்கு சுயமரியாதை என்கின்ற இன்ஜினை பூட்டிவிட்டேன். இனி இந்த இன்ஜின் என்ன செய்யும் என்றால், நான் இந்த இனத்திற்கு சுயமரியாதை என்கின்ற இன்ஜினை பூட்டிவிட்டேன், நான் இந்த இனத்திற்கு இன்ஜினை பூட்டிவிட்டேன். இனி இந்த நாட்டில் எங்கெல்லாம் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, அப்படி ஒடுக்கப்படுகின்ற இடத்திலெல்லாம் இந்த இனம் போராட்டத்தை முன்னெடுக்கும். இனி எங்கெல்லாம் உரிமை மறுக்கப்படுகிறதோ, மறுக்கப்படும் இடங்களில் எல்லாம் இந்த இனம் போராட்டத்தை முன்னெடுக்கும். இது நாடு முழுவ பரவக்கூடியது என்று அவர் குறிப்பிட்டார். பெரியார் அவர்கள் குறிப்பிட்டதை ஆசிரியர் மேற்கோள் காட்டியது மட்டுமல்ல, அதே வழியில்தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் சில பெயர்களை இந்திய வரலாற்றால் அழிக்கவே முடியாது. இந்தியா முழுவதும் லல்லு பிரசாத் யாதவ் என்றால், லல்லு பிரசாத் யாதவுக்கு இந்தியா வைத்திருக்கிற அளவுகோல் வேறு, தமிழ்நாடு வைத்திருக்கிற அளவுகோல் வேறு. விபி சிங்கிற்கு இந்தியா வைத்திருக்கிற அளவுகோல் வேறு, தமிழ்நாடு வைத்திருக்கிற அளவுகோல் வேறு. இதற்கெல்லாம் காரணம் யார்? கற்பூரி தாக்கூர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படி ஒருத்தர் இருந்தாரான்னு கர்நாடகால போய் கேட்டா தெரியாது. ஆனா தமிழ்நாட்டுக்கு கற்பூரி தாக்கூரை தெரியும். ஏன்னா பீகார் இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தினார். லல்லு பிரசாத் யாதவை தமிழ்நாட்டிற்கு தெரியும். லல்லு பிரசாத்தை எப்படி தெரியும்? அவர் இடஒதுக்கீட்டிற்காக போராட்டம் நடத்தினார், பிற்படுத்தப்பட்ட இனத்தின் மக்களுக்காக போராடினார், மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்காக போராடினார் என்று நமக்கு தெரியும். இதுவெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களும் திராவிடர் கழகமும் மட்டும்தான். திராவிடர் கழகம் அறிமுகப்படுத்தி இருக்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு விபி சிங் கிடையாது. திராவிடர் கழகம் அறிமுகப்படுத்தி இருக்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு மண்டல் கமிஷன் தெரியாது. திராவிடர் கழகம் இருந்திருக்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு லல்லு பிரசாத் யாதவ் வேறும் ஒரு பீடாக்காரராகத்தான் தெரிந்திருப்பார். திராவிடர் கழகம் இருந்திருக்காவிட்டால் தமிழ்நாட்டில் கற்பூரி தாக்கூர் யாரோ ஒருத்தர் எங்கேயோ அவார்டு வாங்கிட்டு போயிட்டார் போல என்பதாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் சமூக நீதி போராட்டம் நடக்கிறதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தலைவர்களை நமக்கு அறிமுகப்படுத்தி, அவர்களுக்கெல்லாம் தமிழர்களுடைய இனத்தின் பெருமையை அறிமுகப்படுத்தி, நம்முடைய சுயமரியாதை சிந்தனையை அறிமுகப்படுத்தி, இன்றைக்கு பீகாரில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கலாம் தேஜஸ்வி அவர்கள். ஆனால் அந்த தேஜஸ்வி சொல்கிறார், இந்தியாவிலேயே யார் சிறந்த முதலமைச்சர் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று தேர்தலுக்கு முன்னால் கேட்கப்பட்ட போது அவர் சொல்லுகிறார், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் இந்தியாவிலேயே சிறந்த முதல்வர் என்று அவர் சொல்லுகிறார். அந்த மதிப்பீட்டை தேஜஸ்வி யாதவ் சொல்லுவதற்கு காரணம் திராவிடர் கழகம் தான். சுயமரியாதை உணர்வு என்றால் என்ன, திராவிட இன உணர்வு என்றால் என்ன, இந்த சமதர்ம தத்துவத்தை நாங்கள் பேசுவதற்கு காரணம் என்ன என்பதையெல்லாம் லல்லுவின் காலத்திற்கு முன்பிருந்தே அங்கு போய் பேசி எழுதி வந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்கள் மனதில் இடம்பெற்றிருக்கிறோம். அந்த வேலையை செய்வதில் முக்கியமான பங்கு நம்முடைய ஆசிரியர் அவர்களுக்கு இருக்கிறது. இதை யாரும் மறந்துவிடக் கூடாது. நிறைவாக
சில விஷயங்களை ஒன்றெண்டு விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். 1945 ஆசிரியர் போர்க்களம் நோக்கி என்கின்ற தலைப்பில் பேசியிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் போர்க்களம் நோக்கித்தான் அவர் பயணித்துக் கொண்டே இருக்கிறார். டிசம்பர் 4ஆம் தேதியும் போர்க்களத்திற்கு அவர் அறைகூவல் விடுத்திருக்கிறார். அதற்கு அத்தனை பேரும் தயாராக வேண்டும். ஆளுநர் RN ரவி, இந்த RSS ரவி, இந்த ஜோக்கர் ரவி அவர்கள் என்னென்ன பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். நாம நாஜிகள் தத்துவத்தை பின்பற்றோமா? நீ போட்டிருக்கிய ஒரு டவுசரு, அந்த டவுசர் எங்கிருந்து ஆட்டை போட்டு வந்தாங்கன்னு தெரியுமா? ரவி சார், நீங்க உங்களுடைய சகாக்கள் ஒரு கூட்டத்துல கையில கம்பும் தடியுமா நின்றுகிட்டு ஒரு காக்கி டவுசரை போட்டுன்னு தெரியுறீங்களே, இந்த காக்கி டவுசர் எங்கிருந்து ஆட்டையை போட்டு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? முசோலினிட்டு இருந்து ஆட்டையை போட்டு வந்தது. நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்க நாங்க நாஜிக்கள் அப்படின்னு. ஆசிரியர் தான் அதையும் சுட்டி காட்டினார் அறிக்கையில. இவங்களுடைய சிம்பலே ஸ்வஸ்திக் தானாமே, அதே நாஜி சிம்பல். ஏண்டா நாஜிய சிம்பலா வச்சுக்கிட்டு உடையில முசோலினி பாசிஸ்ட வச்சுக்கிட்டு நீ எங்களை பார்த்து நாஜின்னு சொல்றியா? இதுல அவர் ஆளுநருடைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மிரண்டுருவீங்க. காரல் மார்க்ஸை பின்பற்றி பிரிட்டிஷ் நம் மீது ஒடுக்குமுறை நிகழ்த்தியதான். காரல் மார்க்ஸ் பிரிட்டிஷ் படிச்சான்றது ஒண்ணு, படிச்சதை பின்பற்றினான்றது ரெண்டாவது, மூணாவது அதை நம்ம மேல திரிக்க பார்த்தான்றது மூணாவது. யார் யார் மீது ஆதிக்கம் செலுத்தியது? இந்தியா முழுவதும் இன்றைக்கும் சாதிய கட்டமைப்பு இறுக்கமாக இருக்கிறது என்றால், இந்த கட்டமைப்பை இறுக்கி வைத்ததில் யாருடைய பங்கு அதிகம் என்றால், வெள்ளக்காரனோடு சேர்ந்து நின்ன பாப்பானுடைய பங்கு தான் அதிகம். வெள்ளக்காரன் என்ன சாதியை படிச்சுட்டா வந்தான்? வெள்ளக்காரன் வந்தவன் தமிழ் படிச்சான், தமிழுக்கு தொண்டு செஞ்சான். படிக்காம இருக்கிறாங்கன்னு பார்த்தா படிக்கிறதுக்கு ஸ்கூல் கட்டினான். ஆனா நீதான அந்த வெள்ளக்காரன் போய் இவனுக்கு ஏன் ஸ்கூல் கட்டுறீங்க, இவன் இல்லைன்னா அடிமை வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்க மாட்டான், இவன்லாம் அடிமை சாதி, இவனுக்கு நிலத்தை கொடுத்துறாதீங்க, இவன்கிட்ட மட்டும் நிலத்தை கொடுங்க, இவனுக்கும் அப்பதான் பஞ்சாயத்து நீடிக்கும்னு வேலையை பார்த்து விட்டது நீதானே. இதெல்லாம் செய்துவிட்டு இவர் பேசுகிறார் நாம நாஜிக்கலாம். தந்தை பெரியார் ஒரு அறைகூவல் விடுத்தார், இதுக்கு மேல பொறுத்து பயன் இல்லை போல தெரியுது, எல்லாம் ரெடி ஆயிருங்க அப்படின்னு. இந்த ரெடி ஆயிருங்க இது பல மேடைகள்ல சொன்னது, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த செய்தியை ஒருத்தர் கேட்டுட்டாரு. கேட்டவரு டெய்லி திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பத்திரிகையை தூக்கிட்டு இதை படிச்சு என்ன இருக்குன்னு சொல்லுங்க, இதை படிச்சு என்ன இருக்குன்னு சொல்லுங்க, ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டுட்டே இருந்தாராம். என்னையா தினமும் நீயும் பத்திரிகையை தூக்கிட்டு வந்து என்ன இருக்குன்னு. இல்ல எதுக்கு ரெடியா இருங்கன்னு சொன்னாரு பெரியாரு, என்னைக்கு ரெடி கோல் சொல்றாருன்றதுக்காக தான் கேட்க வந்தேன், இன்னைக்கு எது சொல்லி இருக்கிறாரான்னு பார்த்து சொல்லுங்க. அப்படி வெறியா இருக்குது தமிழ்நாடு. ஆனால் அது அந்த இடத்தை தாண்டல. கோபம் இருந்தது, வெறி இருந்தது, வெறுப்பு இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்தி அறிவோடு யோசிப்பதற்கு சொல்லிக் கொடுத்தவர் தந்தை பெரியார். ஆயுதத்தை எடுக்க சொல்லித் தரவில்லை. ஆயுதத்தை சொல்லிக் கொடுத்தது யார்? உன்னை போன்ற RSS காரர்கள், கயவர்கள் தான் ஆயுதத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த ஆயுதம் இந்தியா முழுவதும் சிறுபான்மையினரை வேட்டையாடுகிறது, இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்குகிறது, தாழ்த்தப்பட்ட மக்களை இன்னும் வெளியில் தள்ளுகிறது, பெண்களை நிர்வாணப்படுத்தி ரோட்டில் நிற்க வைத்திருக்கிறது. அது உன்னுடைய RSS தத்துவம், உன்னுடைய நாக்பூர் தத்துவம், உன்னுடைய சனாதன தத்துவம். இதையெல்லாம் பார்த்து கொண்டும் உன்னோடும் அறிவோடு பேச வேண்டும் என்று பொறுமையாக காத்திருக்கிறோம் இல்லையா? இந்த காத்திருப்பை சொல்லிக் கொடுத்தவர் தந்தை பெரியார். அவர் வேற எதையும் சொல்லிக் கொடுக்கவில்லை. அறிவோடு பேசுவதற்கு காத்திரு. மானம் இல்லாத ஒருத்தனோட நீ போய் மல்லு கட்டிக்கிட்டு தேவையில்லாம எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத, கரெக்டா டைம் பார்த்து வேலை பார்ப்போம் அப்படின்னு பெரியார் எங்களுக்கு அறிவுபூர்வமாக அணுகுவதற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த அறிவுபூர்வமான வேலைகளை இன்றைக்கு இந்தியா முழுவதும் செய்து அதில் ஓரளவுக்கு நாம் வெற்றியும் பெறுவதற்கு தயாராகிவிட்டோம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இதற்கு முன்பு இந்தியா முழுவதும் பேசப்படாத பல விஷயங்கள் இந்தியாவில் எதிர்பாராத முனைகளில் இருந்தெல்லாம் ஒழிக்க தொடங்கி இருக்கிறது. அதில் இன்னும் குறிப்பா அந்த வன்முறை பற்றி பேசும் பொழுது பாலகிருஷ்ணன் சார் இங்க வந்திருக்கிறார். அவர் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டி, அதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். கிரஹாம் ஸ்டெயின்ஸ், ஒடிசாவை சேர்ந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தயவு செய்து அவர் பேசி இருக்கக்கூடிய பேச்சு இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சேனல்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். அதை அனைவரும் தயவு செய்து கேட்க வேண்டும். அப்படி தமிழ்நாட்டில் ஒரு சம்பவமும் நடக்காமல் காப்பாற்றி கொண்டிருப்பது
திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த தத்துவம் போய் சேர்ந்தால் மட்டும்தான் அங்கு நடக்கக்கூடிய வன்முறைகளும் கட்டுப்படுத்தப்படும், சுயமரியாதை மீட்டெடுக்கப்படும் என்பது அனைவராலும் உணரப்பட தொடங்கி இருக்கிறது. இதை நாம் நிறைவாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். தமிழ்நாட்டிலும் இந்த சங்கிகள் தொடர்ந்து வெவ்வேறு வகைகளில் ஊடுருவ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊடுருவல் முயற்சிகளினுடைய ஒரு வெளிப்பாடாக கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரி, அது ஒரு தனியார் கல்லூரி, அந்த தனியார் கல்லூரியில் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்கின்ற தலைப்பில் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற பெயரில் கருத்தரங்கம். அதுக்கு கீழே வச்சிருக்கிற சப்டைட்டில் தான் இன்னும் அதிர்ச்சி. தி ஃப்ளோ ஆஃப் ஃபெய்த் அண்ட் சிவிலைசேஷன். சிந்து சமவெளியில் எங்கிருந்து வந்தது ஃபெய்த், கீழடியில் எங்கிருந்து வந்தது ஃபெய்த். ஃபெய்த் என்பதை பேசுவதற்கான அடிச்சுவடே இல்லாத இடமாக கீழடி இருக்கிறதே, அங்க வந்து ஃபெய்த் ஃப்ளோயிங், நம்பிக்கையின் வீழ்ச்சி எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்ய தொடங்குகிறான். அடுத்து நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல சொல்லிடுவாங்க, கீழடியில கண்டுபிடிக்கப்பட்டது சமஸ்கிருதம். ஏற்கனவே சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் பரிசு தொகை அறிவிச்சிட்டாரு. என்னன்னு, சிந்து சமவெளியில கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்களை யாரெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு விளக்கி சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து பரிசு தொகை அறிவிச்சிட்டாங்க. நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கிறாங்க. எதனால? போன எலெக்ஷன்ல கேள்வி வேற கேட்டாங்க, நீங்க ஏங்க கண்டெஸ்ட் பண்ணல மயிலாப்பூர்லன்னு. என்கிட்ட காசு இல்லைன்னாங்க. இப்ப உங்களுக்கு தேவை காசு, கரெக்டா? தமிழ்நாடு முதலமைச்சர் காசு கொடுக்குறேன்னு சொல்றாரு. எதுக்கு? சிந்து சமவெளியில் எழுதினதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டா. அவங்க பார்லிமெண்ட்ல சொல்றாங்க, சிந்து சமவெளியில் எழுதியிருக்கிறது பூரா சமஸ்கிருதம் அப்படின்னு வார்த்தையை வேற வாசிக்கிறாங்க. இன்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. அவ்வளவு உண்மையா இருந்தா தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து காசை வாங்கிட்டு போய் அடுத்த எலெக்ஷன்ல மயிலாப்பூர்ல போட்டிடுங்க. வாங்க மேடம், வெரிஃபை பண்ணுவோம். பாலகிருஷ்ணன் சார் இருக்கிறாரு, ரோஜாமூர்த்தியா நூலகம் இருக்குது, தமிழ்நாட்டுல தனியா இதுக்கான துறைகள் இயங்கி கொண்டிருக்குது. அவங்கள்ட்ட கொடுங்க, பரிசு தொகையை வெல்லுங்கள். ஏன் உங்களுக்கு தயக்கம்? பார்லிமெண்டில் சொன்னதை சொந்த ஊர் தமிழ்நாட்டில் சொல்வதற்கு உங்களை எது தடுக்கிறது என்றால் கருப்பு சட்டை தான் தடுக்கிறது. சொன்னா கருப்பு சட்டைக்காரன் நம்மளை கண்டென்ட் ஆக்கிடுவான்னு தெரியுது இல்ல? அப்புறம் என்ன பார்லிமெண்ட்ல மட்டும் போய் இப்படி வாய்ப்புசாம பேசுறீங்க? ரொம்ப தப்பு மேடம், ரொம்ப தப்பு. வெரி ராங் மேடம், வெரி வெரி ராங். ஆக இப்படி அறிவுக்கு புறம்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அறிவியலுக்கு புறம்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அறிவுக்கும் அறிவியலுக்கும் ஆன ஒரே இயக்கமாக தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் இந்த கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து எது சரி எது தவறு என்பதை ஆராய்வதற்கான ஒரு திசை வழிகாட்டியாக ஆசிரியர் இருக்கிறார். நாங்கள் ஆசிரியரோடு ஒரு நேர்காணல் செய்திருந்தோம். மைனர் வந்திருக்கிறாரு, நான் மைனர், மில்டன், மகிழ்நன் 4 பேரும் சேர்ந்து ஆசிரியரோடு நேர்காணல் செய்திருந்தோம். அதில் ஆசிரியர் ஒரு தகவலை குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சி காலத்தில் நீட் தேர்வை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று அன்றைய அமைச்சருக்கு ஒரு குழப்பம். என்ன குழப்பம், ஏன் குழப்பம் என்றால், ஆசிரியரிடம் வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி தரோம், நீங்க நீட்டுக்கு ஒத்துக்கங்கன்னு கேக்குறாங்க, இதை நம்ம ஒத்துக்கலாமான்னு ஆசிரியர் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆசிரியர் சொன்னதுதான், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, தமிழ்நாட்டுடைய பொது மனசாட்சி என்னன்றதை அவங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி அவங்களுடைய நயவஞ்சகமான சூழ்ச்சிக்கு சீட்டு தரேன்னு சொல்லுவான். நீங்க ஓகே சொல்லுவீங்க, ஆனா அந்த சீட்ல உங்க வீட்டு புள்ள இருக்காது. ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல யார் படிக்கிறா? எய்ம்ஸ் மதுரை படிச்சு முடிச்சு பாஸ் அவுட் ஆயிட்டாங்க, தெரியுமில்ல? உலகத்திலேயே இப்படி ஒரு பல்கலைக்கழகத்தை நீங்க பார்க்கவே முடியாது, கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. எய்ம்ஸ் மதுரை செயல்பாட்டில் இருக்கு. பில்டிங் கிடையாது, டாக்டர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எங்க படிக்கிறான்? ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான். பாஸ் அவுட்டே ஆக போறான். இப்ப அவன் வந்து படிச்சுட்டு அவன் சண்டை போடுறான், என்னன்னு, எங்களுக்கு ஹிந்தியில சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய பொறுமைக்கு எல்லை உண்டு. அந்த எல்லையை சோதித்து பார்க்க ஒன்றிய அரசு முயற்சி செய்கிறது. அதனால் நாம் கவனமுடன் கையாள வேண்டிய காலகட்டம். தமிழ்நாட்டை இப்படி ஏன் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஆசிரியர் கூட்ட சொன்னார் என்கின்ற செய்தியை சொல்றேன்னா, ஏதோ ஒரு இடத்துல அந்த மூளைக்குள்ள இந்த விஷயத்தை ஆசிரியத்தை போய் கேட்போம்னு தோணி இருக்குல்ல. ஏடிஎம்கே தான், பாஜக கூட்டணி தான், ஆனா இந்த மேட்டர் ஆசிரியர்கிட்ட கேட்போம்னு மண்டைக்குள்ள உரைச்சிருக்குல்ல.
அந்த உரைச்சது ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைக்கு அந்த உரைப்பு தொடர்கிறதா அல்லது மூளையில் இருக்கக்கூடிய அந்த உரைப்பை உணர்த்து சொல்லக்கூடிய அந்த மொட்டுக்கள் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு தெரியாத அளவிற்கு பள்ளி கல்லூரிகளை பற்றியும் கோவில் நிதியில ஸ்கூல் கட்டுறாங்கன்னு கண்ணெறிய பேசுவதுமாக ரொம்ப கொடூரமாக மாறி போயிருக்கிறது காட்சிகள். இதையெல்லாம் தாண்டித்தான் நாம் இந்த இனத்தின் விடுதலைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் உத்வேகம் அளிக்கக்கூடியவராக எப்போதும் எங்களுக்கு கருத்தில் எப்போதெல்லாம் குழப்பம் வருகிறதோ அப்போதெல்லாம் அதை தெளிவுபடுத்துபவராக 92 வயசு 93 வயசுல காதுல ஆபரேஷன் மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறாரு. சிகிச்சையில் இருக்கிறவர் நான் இடையில பிரின்சன்ட்ட வந்து ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு ஏற்பாடு பண்ண வேண்டியது இருக்குன்னு பெரியாரினம் பெருநர் மாதிரி ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்துவோம், ஆசிரியர் வந்து கலந்துக்கணும்னு அண்ணன்ட்ட கேட்டேன். ஆசிரியர் மருத்துவமனையில இருக்கிறாரா? நேத்து கூட கலைஞர் நினைவிடத்துக்கு போனாரே. ஆமா, அவர் கலைஞர்னா எந்திரிச்சு போயிடுறாரு, என்ன பண்றது? கலைஞருடைய நினைவத்திற்கு எந்திரிச்சு போய் மரியாதை செலுத்திட்டு திருப்பி வந்து மருத்துவமனையில சிகிச்சை கண்டினியூ பண்றாரு. இதற்கிடையில ரோஜா முத்தியா லைப்ரரியில ஒரு நிகழ்வு நடக்கிறது, அங்க போய் பார்வையிட்டு வர்றாரு. அதற்கு பிறகு ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி தான் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவரை கட்டுப்படுத்த வேண்டியதா இருக்கு. அந்த அளவிற்கு அவர் இளமை துடிப்போடு தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தொடர்ந்து இதற்கிடையில வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்தார். எப்படி இவ்வளவு உற்சாகமாக இயங்க முடிகிறது என்பது தெரியவில்லை. ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆச்சரியம் தான் மிகுந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் பல ஆண்டுகள் தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக நீங்கள் விளங்க வேண்டும். அந்த வழிகாட்டுதலை பெற்று நாங்கள் சரியாக இயங்க வேண்டும். அதை நீங்கள் பார்த்து மகிழ வேண்டும். இன்றைக்கு நீங்கள் தேரடி என்று அழைத்தது போலவே உங்களுடைய 100வது பிறந்த நாளிலும் தேரடி வாங்க என்று அழைத்து பேசுவதற்கான வாய்ப்பை தர வேண்டும். இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை கேட்டதற்கும் ரசித்ததற்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை தந்த திராவிடர் கழகத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன்.